வாட்ச்மேன் 8 மணிக்கு தானே இன்டர்வியூன்னு பேப்பர்ல போட்டிருக்கீங்க. எஸ், நாங்க காலையில 7:15 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஓகே சார். இப்ப டைம் என்னாச்சு? 9:45. என்னங்க இன்னும் இன்டர்வியூ ஆரம்பிக்கலன்னா என்ன அர்த்தம்? 8 மணிக்கு இன்டர்வியூன்னு பேப்பர்ல போட்டது யாரு? இந்த மண்டப ஓனர். அவர்தான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணணும். அப்படி உங்கள யாராவது ஒருத்தர் மேனேஜரா தேர்ந்தெடுத்தா மாசந்தோறும் அவர்தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்பேற்பட்ட மனுஷனை 8 மணின்னா 8 மணிக்கு ஏன் வரலன்னு கேட்க முடியுமோ? இந்த சிம்பிள் சைக்காலஜி கூட தெரியாத நீங்களெல்லாம் இந்த மண்டபத்துக்கு மேனேஜரா வந்து என்ன கலட்ட போறீங்க? உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, நீங்க போகலாம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இன்டர்வியூ இல்லையா சார்? 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட இந்த மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். இந்த திமிர் பிடிச்ச வாட்ச்மேனை வச்சு ஒருத்தராலையும் வேலை வாங்க முடியாது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. மார்னிங்ல இருந்து வெயில்ல நின்னு தலையெல்லாம் சுத்துது. நாஸ்டா பண்ணிட்டு வந்துடும் சார். நாஸ்தா? மேனேஜர் வேலைக்கு வந்திருக்கீங்க, வாட்ச்மேன் பாஷையில பேசுறீங்க. இந்த நாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னையே அழிச்சுக்கிட்ட மகாத்மா காந்திஜி, வினோபாஜி, ராஜாஜி, லால் பகதூர் சாஸ்திரி, ரவி சாஸ்திரி, கவாஸ்கர் போன்ற மகான்கள்லாம் பிறந்த நாட்டில் வாழ்ற உங்களால பசிய தாங்கிக்க முடியலையோ? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். சார் இன்டர்வியூ எப்பதான் ஆரம்பிப்பாங்க? இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃபே க்ளோஸ் ஆயிடும் சார். ஏன்? வேலையாம் வேலை, பொல்லாத வேலை சார். மனுஷன் சோறு திங்கத்தான் வேலையே செய்யறான். இந்த ஆள் என்னடானா சோறே திங்காதங்கிறான். ஐயோ, பசி மயக்கத்துல கண்ணு முன்னாடி பூச்சியா பறக்குது. என்ன பண்றது? போங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். எதிர்பார்க்கிற சம்பளம் எவ்வளவுன்னு அப்ளிகேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு 3500 ரூபாய்க்கு மேல யாராவது எழுதியிருந்தா அவங்களெல்லாம் உடனடியா போயிடலாம். சைலன்ஸ். ஏன்னா எனக்கு சம்பளம் 4000. என்ன விட மேனேஜருக்கு சம்பளம் குறைவாத்தான் இருக்கணும்னு எங்க முதலாளி கராரா சொல்லிட்டார். வாட்ச்மேனை விட மேனேஜருக்கு சம்பளம் குறைமா? இவன் ஒரு கிறுக்கு முண்டா, இவன் முதலாளி ஒரு கிறுக்கு முண்டம். இங்க வேலை பார்த்தோம்னா நாமளும் ஒரு கிறுக்கு முண்டா ஆயிட வேண்டியதான். கரடி இல்ல கரடி, அது முடிய சரைச்சாலும் சரைக்கலாம். ஆனா இங்க வேலை பார்க்க கூடாதுப்பா. என்ன முதலாளிக்கு போன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லலாமா? முதலாளி வீல் சேர் ரெடிங்க. ஐயோ பாவம், முதலாளிக்கு கால் ஊனங்களா? நோ நோ நோ. முதலாளிக்கு கால் ஊனமானு கேட்கறது மூலமா முதலாளி மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற. இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காத ஒருத்தர் மேல உனக்கு எப்படி அக்கறை வரும்? சோ ஜால்ராவை இன்டைரக்ட் வேல அடிக்கிற. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பின் பக்கத்து வழியா ஓடி போயிடு போ. எனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் மண்டியே வெடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐயோ, நல்லா நடக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏங்க வீல் சேர்? இதா பார், இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள 1000 நபர்கள் வருவாங்க. அவங்களுக்குள்ள 100கணக்கான குணாதிசயங்கள் இருக்கும். இதையெல்லாம் ஒரு மேனேஜர் ஏன்னு கேட்டா காரியத்துக்காகுமா? சோ எனக்கு வேலை கிடையாது, அதானே? யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். போங்கடா, நீங்களும் உங்க வேலையும். பெரிய புண்ணாக்கு வேலை. செக். என்ன வடிவேலு, கடைசியா ஒருத்தர் தான் தேர்னாரா? வணக்கம் சார். உங்க பேர் என்ன? சிகாமணி சார். சிகாமணி. சிகாமணி, சில கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் தனியார் நிறுவனங்கள்லயும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் சில பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு மேல படிச்சவன் ஒருத்தனை போட்டு படிச்சவங்கிற காரணத்துக்காக அவனுக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது அனுபவத்தை விட படிப்பு தான் பெருசுங்கிறது அவங்களுடைய கொள்கை. ஆனா அது என் கொள்கை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பை விட அனுபவம் தான் பெருசு. அதனால்தான் ரொம்ப நாளா வேலை செய்யற வடிவேலுவுக்கு உங்களை விட ஜாஸ்தி சம்பளம் கொடுக்க போறேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? கண்டிப்பா இல்ல சார். இந்த மண்டபத்துல கக்கூஸ்கரோட ஆயா கூட என்னை விட அதிகமா சம்பளம் வாங்கினா கவலைப்பட மாட்டேன். தேவைப்பட்டா நீங்க கக்கூசும் கழுவணும். எங்க தொடப்போம்? இல்ல தேவைப்பட்டா. அப்புறம் இந்த மண்டபத்துக்கு பலவித குணாதிசயங்களோட பல பேர் வருவாங்க. அவங்க பலவிதமான லொல்லுங்க பண்ணுவாங்க. அப்போ ஒரு மண்டப மேனேஜர் இரிட்டேட் ஆயிடக்கூடாது. அதனால்தான் வடிவேலு மூலமா மனோதத்துவ ரீதியில பல டெஸ்ட் வச்சேன் நான். புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க கவலையே படாதீங்க சார். அதாவது நிறைய மழை பெய்யும் போது இந்த எருமாடு அசியாம நிக்குமே, அத மாதிரி எனக்கு பொறுமை. நாளைக்கே இந்த கல்யாண மண்டபத்துல சம்பந்தி குடுக்கல குத்து விட்டு நடந்தா கூட கவலையே படாம எரும மாதிரி பொறுமையா இருப்பேன். இருப்பியா? வெரி குட், வெரி குட். யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you சார். அது இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல சார். உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? 42. 42 வயசாகுமே இன்னும் கல்யாணம் ஆகல?
இப்பதான் உங்க கல்யாண மண்டபத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கேன். வேலை கிடைச்ச வேலை நல்ல வேலையா இருந்தா உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு கல்யாணம் ஓ எடுத்து. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, Thank you, காட் sir. பிளஸ் யூ. அது இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா? எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இனிமே நீங்க தான் முதலாளி. என் இடத்தையே அசைச்சிருவான் போல இருக்கே முதலாளி. சரியான தாம்பாள ஜால்ரா. தாம்பாள ஜால்ரா அடிச்சாலும் இவனை எனக்கு பிடிச்சிருக்கு. இஸ் அப்பாயிண்டட். Thank you, நீ sir. என்ன செய்யற, இவனை கூட்டிட்டு போய் நம்ம மண்டப கோட்டர்ஸ் கொண்டு போய் விடு. மொத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடு. ஓகே, போப்பா. வாட்ச்மேன் ஐயா, ஒரு நிமிஷம், நீ எல்லார் காலையும் விழுங்கிற அவசியம் இல்லப்பா. கால் இருந்தா விழுந்துருவ போல இருக்க. போப்பா போ. ஐயோ, 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய எங்கிருந்தோ வந்தவ ஓட வச்சுட்டாளே. இத பாருங்க, நான் ஒண்ணும் விலாசம் இல்லாத இடத்துல இருந்து வரல. எனக்கும் மன்னார்குடியில ஒரு வீடு இருக்கு. அப்பா அம்மா எல்லாம் இருந்தா அந்த வீட்டுல இங்க திண்ணையிலே குடுத்து நடத்திட்டு இருக்காரே உங்க ஆத்துக்காரர், அவர் திருவோடு எடுத்துட்டு வந்தார். அம்மா தாயே, இந்த வீட்டுல பொண்ணு இருக்கா, இருந்தா ஒரு பொண்ணை பிச்சையா போடுங்கன்னு கேட்டார். எங்க அப்பாவும் இந்த பொண்ணை பிச்சையா போட்டார். அன்னையில இருந்து என்ன பிச்சு பிச்சு நீங்க போட்டு இருக்கேன். உங்க பிச்சு புடுங்க தாங்க முடியல தான் எங்க வீட்டுக்காரர் இந்த ஆத்த விட்டு ஓடிய போட்டார் தெரியுமா? தாமரை பூத்தடா. எங்க தாத்தா இந்த பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏன் அங்கிள், நேற்று பேப்பர்லாம் ஏன் இன்னைக்கு படிக்கிறீங்க? நியூஸ் எல்லாம் பழசா இருக்குமே. ஐ எம் ஆல்சோ ஏ வேஸ்ட் பேப்பர். வீட்டுக்குள்ளார மரியாதை கிடையாது. பெட்டி படுக்கையெல்லாம் திண்ணைக்கு வந்துருச்சு. தின்னதான் எனக்கு சகலம்னு ஆயிப்போச்சு. பொங்கற சோறு திண்ணைக்கு வந்தாதான் திங்கிறதுன்னு நிச்சயம்னு ஆயிருச்சு. இந்த நிலைமையில நான் புது பேப்பர் எல்லாம் படிக்கலாமா? எல்லாரும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பழசை வாங்கி படிக்க வேண்டியதான். போனவர் மொத்தமா ஓடலையே. இங்க சில நந்திகளை விட்டுட்டுல ஓடி இருக்கார். திண்ணையில மாமா ரூபத்துல ஒரு அசட்டு நந்தி, கூடத்துல மாமியார் ரூபத்துல ஒரு அதிகார நந்தி, பத்தாதுன்னு நாதனார் ரூபத்துல ஒரு கொள்ளக்கார நந்தி. ஐயோ, அந்த கொள்ளக்கார நந்தி நேரம் ஆத்த விட்டு கிளம்பி இருக்கும். எந்த நேரத்திலயும் வந்து சேரும். அம்மா வித்யா, அம்மா வித்யா, அம்மா வித்யா, அம்மா. ஐயையையையைய, நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ. அவர் ஓடி போய் 2 நாள் முடிஞ்சு போச்சு. 3ஆவது நாளும் ஆரம்பிச்சாச்சு. அந்த 2 நாளும் இங்கதானே இருந்தேன். 3ஆவது நாள் காத்தாலே வந்துட்டேன். என்னமோ ஒரு இன்னைக்குதான் ஓடி போன மாதிரி. அதென்ன அம்மா வித்யா, அம்மா வித்யா, அம்மா வித்யா. அவர் ஓடி போயிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கவளுக்கெல்லாம் தெரியும். இப்படி நீங்க வாயிலையும் வயத்திலே அடிச்சு ஒப்பாரி வச்செல்லாம் போனவர் மொத்தமா போய் சேர்ந்துட்டாரு நினைச்சு ஆளுக்கு துக்கம் விசாரிக்க வந்துட போறா. நிறுத்துங்க உங்க பிள்ளாக்கனத்தை. மணி, ஒரு குட் நியூஸ். சிகாமணி சாகல. இன்னைக்கு கர்த்தால பேப்பர் பார்த்தேன். புளிய மரத்தில் தொங்கி வாலிபர் மரணம், தண்டவாளத்தில் தலை கொடுத்த சம்சாரி. இப்படி நெகட்டிவா எந்த நியூஸும் வரல. சோ ஹி மஸ்ட் பி அலைவ் சம்வேர். என்னன்னா ஊருக்கு மத்தியில நட்ட நடு இடத்துல புளிய மரத்துல தொங்கி இருந்தான்னா போலீஸ்காரா பாப்பா, பேப்பர்ல நியூஸ் வரும். என் தம்பிக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே அவன் சமத்தெல்லாம் போயிடுத்து. இங்கதான் இருக்கேன். ஐயோ அம்மா, பாட்டி, அத்தை 3 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாளன்னைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஆடிட்டர்னு படிக்கிறதுக்கு பதிலா ஓடிட்டார்னு படிச்சிட்டேன். அம்மா பாத்தியா, இந்த மோச புழுக்கையெல்லாம் பேச ஆரம்பிச்சுடுத்து. எல்லாம் வந்த வழி எப்படி வழி? இந்த வழியா இருக்கட்டும். டி மொச புழுக்க, உனக்கு தெரியாது. அப்ப உங்க அப்பனுக்கு 7 வயசு இருக்கும், எனக்கு 10 வயசு. ஐயையைய, அந்த பாண்டி பல்போ மூக்கு கதை தானே? ஆமா. இதோட 77,437 தடவை கேட்டுட்டேன். நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லல, என் மருமாட்ட சொல்ல. நீ கேட்டுக்கண்ணா. என்கிட்ட 13,000 தடவை சொல்லிட்டீங்க அத்தை. 13,000 தடவை கேட்டியோன்னு? இன்னும் ஒரு தடவை கேட்டா என்ன? தேஞ்சா போயிடுவேன். கேளு. அவங்க கிடக்குறாங்க வித்யா. உன் தியாக கதைய லட்சம் தடவை கேட்டாலும் அலுப்பே தட்டாது. வித்யா, உன் கதையனும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்திருக்கும் என்னை ஏமாட்டாதே வித்யா. சொல்லு வித்யா, சொல்லு சொல்லு வித்யா, சொல்லு. கருங்கோ, அப்ப என் தம்பிக்கு 7 வயசு, எனக்கு 10 வயசு. யாருக்கு 10 வயசு? எனக்கு. அப்ப அந்த 7 வயசு யாருக்கு? என் தம்பிக்கு. சொல் 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 சொல். நான் கொல்லையில பாண்டி ஆடின்னு இருந்தேன். அக்கா அக்கா ஐயோ அக்கா, ஐயோ, என் தம்பி தலை தெறிக்க ஓடி வரான். உன் தம்பி? ஆமா. அக்கா அக்கான்னு கூட்டின்னு ஓடி வரான். ஆமா. நீ சொல்லு. அவன் வலது கை, அவன் வலது மூக்குல. வலது கை வலது மூக்குல? அந்த பிஞ்சு மூக்குல ஒரு பலப்பம், புழு மாதிரி ஒரு பலப்பம் அவன் மூக்குக்குள்ள அடைச்சுண்டு இருக்கு. இந்த தொடை, இதே தொடை. அவனை அப்படியே படுக்க வச்சேன். செககண்ண 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 செகண்ண முக 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 முகன நக 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 நகன டிகு குண்ண டிகு 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 குண்ண டிகுன. அதாவது அடைச்ச மூக்குல இருந்து
செககண நககண டிகுகுண முகுகண இப்படி எல்லாம் சத்தம் வந்துதா? கந்த சஷ்டி கவச்சம் அவனை தொடையில போட்டுண்டு நான் சொல்றேன், நானே சொல்றேன். கந்தர் சஷ்டி கவசம் 8 பக்கம் இருக்குமே, அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் குழந்தை உஷோட இருந்தானா? 4 வரி, 4 வரிதான், அதுக்கு மேல தெரியாது. சொல்லிட்டு இந்த கட்டை விரல், இந்த ஆள்காட்டி விரல், இது ரெண்டையும் அப்படியே சேர்த்து அந்த மூக்குக்குள்ள விட்டு லாவகமா அந்த புழு பல்பத்தை அப்படியே வெளியே இழுக்கிறேன். புழு நீளம்னா இப்ப பாம்பு நீளத்துக்கு இழுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, மூக்கு ஓட்டை எவ்வளவு சின்னது, தம்மா துண்டு. இந்த 2 விரலும் எவ்வளவு பெருசு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இரும்பு உலக்கைய காத்துக்குள்ள அடைச்சா மாதிரி இருந்திருக்குமே. அன்னைக்கு மட்டும் நான் அவனை காப்பாத்தி இருக்கலைன்னா இன்னைக்கு தேங்காய் பத்த மாதிரி என் தம்பியே யாரும் தட்டிண்டு போயிருக்க முடியாது. ஆமா, சம்பந்தப்பட்ட வாழ்க்கை தான் சொல்றேன். அவன் 2 முடிச்சு தான் போட்டான். நாத்தனாருங்கிற முறையில நான் தான் 3வது முடிச்ச போட்டேன். பாண்டியில ஆரம்பிச்சு 3 முடிச்சு வரைக்கும் முடிச்சாச்சா? ஏண்டி என் பொண்ணு உயிரை கொடுத்து உங்க அப்பா உயிரை காப்பாத்தினா அது உங்களுக்கு இலக்காரமா போயிடுதா? ஆமா பாட்டி, நீ வேணும்னா உன் பிள்ளைம்ப, வேண்டாட்டி எங்க அப்பாம்ப, நீ அம்மா அத்தை 3 பேரும் சேர்ந்து குடுமி பிடி சண்டை போடலனா எங்க அப்பா ஏன் ஓடி இருக்க போறார்? எங்க ஓடிட்டு போறான் உங்க அப்பா? இன்னைக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேன். மாமி, ஒரு 500 ரூபாய் தாங்கோ. 500 ரூபாயா? இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? அவர் ஓடி போய் 2 நாள் தான் ஆறுது, அதுக்குள்ள 1400 ரூபாய் வாங்கிட்டேன். இன்னைக்கு என்ன 500 ரூபாய்? பாருங்க சிஸ்டர். ஐயோ, என்ன எச்சக்கல பொறுக்கின்னு கூட கூப்பிடுங்க, ஆனா சிஸ்டர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. சிஸ்டர்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு பத்திண்டு வர்றது. என்னத்துக்கு பத்திண்டு வரணும்? அதானே, இவ யாரு? ஓடி போனவனோட சிஸ்டர். சிஸ்டர். அதனால தான் தன்னோட எல்லா வேலையை விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கா. நானும் என் வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன வேலை செய்யறேன் லீவ் போட்டு வர்றதுக்கு? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கேன். நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் முடியல. வித்யா, சொல்லுமா, டெய்லி நான் காலையில வீட்டை விட்டு எவ்வளவு மணிக்கு கிளம்புறேன்? 8 மணிக்கு. டெய்லி சாயங்காலம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவேன்? 7:30க்கு. சொல்லு, உன் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு. கல்யாண பரிசு படத்துல கூட தான் தனால் தங்கவேலு கார்த்தால 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார், சாயங்காலம் 7:30 வந்துருவார். அவர் என்ன வேலை பார்த்தாரா? பார்க் பெஞ்சில தேய்ச்சிட்டுல இருந்தார். பாருங்க மாமி, என்னால இனிமேல் இந்த அநியாயத்தை தாங்கிக்க முடியாது. மகா அவமானமா இருக்கு. மாமி, நான் கிளம்புறேன். மாப்பிள இருங்க, இது என் பையன் வீடு. இவ யாரு உங்களை வெளியில போக சொல்றதுக்கு? இவ புடுங்கல் பொறுக்க முடியாம தானே என் பையனை வீட்டு விட்டு ஓடிட்டான். அப்படி சொல்லுமா? மாப்பிள இருங்க, என் பையன் பணம் வச்சிருக்கட எனக்கு தெரியும். நான் எடுத்துட்டு வரேன். சித்த இருங்க. பாருங்க, பணத்துல கைய வச்சால அப்புறம் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்? என் பையன் ஏமா உள்ள ஏதோ சண்டை நடக்குது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுங்கம்மா. யோ, யார் வீட்ல சண்டை நடந்தா உனக்கு என்னையா? யார் வீடு இல்லம்மா, என் வீடுதாம்மா. அப்ப நீயே போய் பாரு. என்ன உள்ள விட மாட்டாங்கம்மா. உள்ள விட மாட்டாங்க? ஆமாமா. ஆமா, நீ யாரு? இந்த வீட்டுக்குன்னு ஒரு குடும்ப தலைவர் இருப்பானே, அவனோட அப்பம்மா. ஒண்ணு உள்ள விட மாட்டாங்க. ஆமாமா. உள்ள சண்டை நடக்குது. ஆமாமா. அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்மா. ஒண்ணு செய்யா. சொல்லுமா. இந்தாயா, இந்த புடவையை நீ கட்டிக்க. உன் வேட்டியை ஊத்தி என்கிட்ட கொடு, நான் கட்டிக்கிறேன். மாமி, இங்க வாங்கோ. மாமா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடி அநியாயம்? யோ, என்னைய பாக்குற கட்டிக்க. கட்டிக்க சொல்றானே. ஓ வேட்டி அவரியா? ஐயோ, வேட்டி அவங்க சொன்னானடி. என்ன? முதல்ல மூடு. இந்த வயசுக்கு பதில உடைச்சிடுவேன். சின்ன பொண்ணா கேக்குறதா? என்ன இப்படி ஒரு கூறுகட்ட குடும்பத்துல மாட்டி விட்டுட்டோம். என்ன பெத்த அப்பா நீ கொட்டாவி விட்டுட்டியே. என்ன பெத்த அப்பா நீ ஓடி போயிட்டியே. ஏய், என்னடா அது? பொம்பளைங்க சமாச்சாரம். இது பின்னலுக்கு நடுவுல போடுறது. இது மரத்துல இருந்தா கிளிப்பு, ரப்பர்ல இருந்தா ரப்பர் பேண்ட், உலோகத்துல இருந்தா ப்ரோச். இது புது ஃபேஷனா துணியில வந்திருக்கு. பொம்பளைங்களே இதுக்கு இன்னும் பேர் வைக்கல. இப்ப இந்த ஆராய்ச்சியில அதுக்கு நேத்துக்கு சாயங்காலம் கல்யாண மண்டபத்துல ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நடந்துச்சு. அதுல யாரோ ஒரு பொண்ணுடைய இந்த இத நம்ம புது மேனேஜர் கிளப்பிட்டார். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா, முதலாளி ஒரு தங்க நகையோ வெள்ளி நகையோ பட்டு புடவையோ ஒரு பர்சையோ கிளப்பியிருந்தா அது திருட்டு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். கேவலம் இத போய் ஒருத்தன் திருடி இருக்கான்னா போலீஸ்லயும் புடிச்சு கொடுக்க முடியாது, இத சும்மா விட்டுறவும் முடியாது. முதலாளி நீங்க குழம்பிடக்கூடாது. எனக்கு இப்படியும் தோணுது. நம்ம புது மேனேஜருக்கு 42 வயசுன்னு சொன்னார். கல்யாணம் ஆகலன்னு சொன்னார். சாதாரணமா 25 வயசுல கிடைக்க வேண்டிய ஒரு பொண்ணோட சுகம் உறவு 42 வயசு வரைக்கும் கிடைக்கலன்னா மனுஷன் பயங்கரமா காஞ்சி போயிருக்கான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஆளுங்க யாருக்கும் தெரியாம
இந்த பொம்பளைங்களோட புடவை, ஜாக்கெட்டு, உள் உடுப்பு இதையெல்லாம் இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் ராத்திரி படுத்து தூங்குவாங்களாம். ஆக இத இறுக கட்டி பிடிச்சு ராத்திரி தூங்கத்தான் நம்ம புது மேனேஜர் இதை கிளப்பிட்டான்னு நீ சொல்ற. யூ கம் டு தி பாயிண்ட். அத சொல்லத்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இதே நம்ம புது மேனேஜர் ரூம்ல இருந்து நீ எடுத்தியே, அந்த விஷயம் அவனுக்கு தெரியுமோ? தெரியாது. அப்போ அதுவும் ஒரு வகையில திருட்டு தானே. நான் என்ன சொல்றேன், அவனுக்கு இன்னும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வரல. உன் பொண்டாட்டி ஏற்கனவே போய் சேர்ந்துட்டா. உனக்கும் அந்த மாதிரி ஒரு சுகம் தேவைப்படுது. அதனால இதை இறுக கட்டிட்டு படுத்துக்கத்தான் இதை நீ கிளப்பிட்டு வந்தேங்கிறேன். முதலாளி, எனக்கு கல்யாண மண்டபத்துல அவசரமா வேலை இருக்கு, வர்றேன் முதலாளி. புனித்துரா மாயகிருஷ்ணே, சோட்டானிக்கரே பகவதி எம்மே, திருச்சூர் குருவாயூரப்பா, திருவனந்தபுரம் பத்மநாபே, சபரிமலை ஐயப்போ, வர்க்கலை ஜனார்தனா, காலடி ஆதிசங்கரா, நீங்கள் எல்லோரும் என்னை சமிக்கணும். என்னை வச்சு பொழப்பு நடத்தலாம்னு நான் பார்த்தேன். அது தேரம் பாடில்ல. அதனால நீங்களை வச்சு நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். வரணும் இருக்கே. ஐயோ, சாமி படம்லாம் வச்சிருக்கேளே, சாமிக்கு பேக்க காட்டின்னு உட்கார்ந்தா எப்படி? ஹே, ஃப்ரண்ட படைச்ச சாமி தான் பேக்கையும் படைச்சிருக்கு. மனுஷாளுக்கு தான் பேக் என்றால் கேவலம். சாமிக்கு ஃப்ரண்ட் பேக் எல்லாம் ஒண்ணுதான். ஏ இருக்கே. ஆமாடி. சாமி, என் பையன் காணாம போய் இன்னோட 3 நாள் ஆகுது. நீங்க தான் சோழி போட்டு பார்த்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? உங்க ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்ங்கறீங்களே. பையனோட அம்மையை விட இங்க இருக்கேன். நீங்கள் தானே பையனை 10 மாசம் வயித்துல சுமந்தது? இல்ல, 5 மாசம் வயித்துல சுமந்தாங்க, மீதி 5 மாசம் கழுத்துல தொங்க விட்டாங்க. அம்மே பகவதி, என்ன தானே ரட்சிக்கணும். ரெண்டு புறத்தே 5 அகத்தே, 5ஓடு 2 சேர்த்தால் 7, 7இல் 2 டர்ரெண்டு கழித்தால் 5, 5இல் 2 போகும், 2இல் 5 போகுமோ? அதான் நீங்களோட புருஷன் பேய் அச்சி போய். யோ, இந்த 2 அகத்து விழுந்தது, 5 புறத்து விழுந்தது, அப்புறம் கவுந்து விழுந்தது, நிமிந்து விழுந்தது, இதெல்லாம் சொல்லாத. மரியாதையா சோழி என்னன்னா பார். எங்க ஆத்துக்காரர் எங்க இருக்காரு சொல்லு. ஐயோ, நீங்களோட புருஷன் வடக்கே போய். யோ, ஏன் எங்க அம்மா முகத்துல குங்குமத்தை அடிச்ச? குங்குமத்தை அடிச்சு குறி சொன்னா தான் ஒரு கெட்டப்பா இருக்கும். ஏய்யா, உனக்கு கெட்டு போறதுக்கு எங்க அம்மா மூஞ்சி தான் கிடைச்சதா? இந்த மூஞ்சியோட நான் எங்க அம்மாவை எப்படியா பஸ்ல கூட்டிட்டு போவேன்? ஏ விஷமிக்கண்டா, கோகனட் ஆயில் தடவி சோப் போட்டு கழுவி டவலால தொடச்சு பவுடர் அடிச்சா அதுக்கப்புறம் கொஞ்சமாவது சுமாரா இருப்பாங்க. அப்ப மரியாதையா போய் கோகனட் ஆயில் சோப்பு பவுடர் டவலோட வர்ற, இல்ல நடக்கிறதே வேற. ஏய், அம்மி கிம்மின்ன கும்மிருவேன் கும்மி. என்னையா எங்க அம்மா முகத்துல என்னமோ அந்தி மழை மேகம் வந்ததொரு ராகங்கிற மாதிரி ஹோலி பண்டிகை கொண்டாடி இருக்க. ஏயா, இது என்ன எங்க அம்மா முகமா இல்ல மணிரத்னம் படமா? மரியாதை நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, இல்ல பிச்சு பிச்சு. அவ்வளவு தானே, அவ்வளவுதான். இப்போ வர்றான். யோ, இரியா, எங்கயா போற? கடைக்கு. என்ன வாங்க? கோகனட் ஆயில் சோப்பு டவல் வாங்க. அப்படியே கடுகு உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரி. ஐய், வெக்கமல்ல உனக்கு? கலர் கலரா பவுடருங்க. இதோ பெரிய பெரிய சாமி படங்கள்லாம் மாட்டிக்கிட்டு உன் லட்சணத்துக்கு சைடுல பன்னு மாதிரி ஒரு கொண்டை வேற. இதோ பார், மரியாதையா சொல்றேன், நீ மறுபடியும் சோழிய உருட்டுற. என் வீட்டுக்கார எங்க இருக்கான்னு கரெக்டா பார்த்து சொல்லு. எந்த இம்சை இது? வடக்க போய் நான் பறஞ்சதில்ல. வடக்குல எங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? ஒருவேளை இந்த குங்குமதேவியோட குடும்பத்தை சேர்ந்த யாராவது வடக்க இருக்கலாம் இல்லையா? குங்குமதேவி குடும்பம் தமிழ்நாட்டை விட்டு தாண்டறதுக்கே இந்த குடும்பத்துல யாருக்குமே துப்பு கிடையாது. செக்கமாடு மாதிரி சுத்தி இப்படி இப்படியே வர்றாங்க. வித்யா, பாத்தியா நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறா இவ. என்ன கேவலமா பேசுனேன்? என் புருஷன், அதாவது உங்க பையன், அவர் பிறக்கறச்ச உங்க புருஷன், அதாவது என் மாமனார், திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரோ இல்லையோ, முடி தானா கொட்டி சொட்டை ஆற அளவுக்கு வந்தாச்சு, இன்னும் மொட்டை போடல. திருப்பதி வெங்கடாச்சலபதியா ஏமாத்துற பரம்பரையாச்சே உங்க பரம்பரை. அம்மா தாயே, உண்மையை சொல்லிடுறேன்.
எனக்கு கேரளாவும் தெரியாது, மலையாளமும் தெரியாது. என் சொந்த ஊரு ஈரோடு. ஏதோ கலர் கலரா பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட என்னோட பருப்பு வேகாதுங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. இப்ப உங்க எல்லாரையும் பார்த்த அப்புறம் அந்த ஆளு ஏன் வீட்டை விட்டு ஓடினாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சோழிய உருட்டாமலே இப்ப சொல்றேன், ஓடி போன அந்த ஆளு இந்த ஜென்மம் இல்ல, 14 ஜென்மத்துக்கு வரவே மாட்டான். இப்ப நானும் ஓடிடுறேன். அம்மா எழுந்திரிமா, அந்த ஆள் ஓடிட்டான். ஓடிட்டான்? பெரிய ஃப்ராடா இருப்பான் போல இருக்கு. சிஸ்டர், அதிர்ச்சியா இல்ல? எனக்கு அதிர்ச்சியே இல்லையே. ஏயே, எப்ப நீங்க எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே எனக்கு தெரியும் நிச்சயமா அந்த ஆளு ஒரு ஃப்ராடா தான் இருப்பாருன்னு. அண்ணாச்சி, ஒரு வில்ஸ் பாக்கெட் கொடுங்க. இதையும் கணக்குல வச்சுக்கோங்க. உனக்கு எனக்கு ஏதுப்பா கணக்கு? நீ ஒரு காலத்துல பெரிய மியூசிக் டைரக்டரா வருவ, அப்ப எனக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு கொடு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ஆமா, உன் புது பொண்டாட்டி என்ன சொல்றாங்க? நீ ஒரு படம் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா உங்க அம்மா அவங்க வியாதிய காரணம் காட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. குடும்பம், குழந்தை, குட்டின்னு திசை மாறிடாத. நீ கண்டிப்பா மியூசிக் டைரக்டரா வரணும். நமக்குள்ள ஒளிவு மறுவு என்ன? உங்க வாழ்க்கையுடைய லட்சியம் மியூசிக் டைரக்டர் ஆவறது. உங்க அம்மாவுடைய வேதிக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க. கவலைப்படாதுங்க. நீங்க மியூசிக் டைரக்டர் ஆன அப்புறமே நம்ம தாம்பத்தியத்தை ஆரம்பிச்சிடலான்னு வைஃப் சொல்லிட்டா. உன் பொண்டாட்டி கோடியில ஒருத்திப்பா. இன்னைக்கு நாட்டுல பல இளைஞர்கள் பல கற்பனையில இருப்பாங்க. கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் குடும்ப சிக்கல், பணச்சிக்கல், மலச்சிக்கல் தான். சரி, வர என்னாச்சு? ஹலோ, லட்சுமி ஸ்டோர்ஸ். செல்லமுத்து நாடாருங்களா? ஆமா, நான் சிகாமணி பேசுறேன் சார். நீங்க வீட்டை விட்டு ஓடிட்டதா பரவலா பேசிக்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் சார். பழைய பாக்கிய கூட நீங்க கொடுக்க வேண்டாம் சார். ஏதோ நீங்களாவது நிம்மதியா இருந்தா சரி. எங்க வீட்டுல யார்கிட்ட பேச முடியுமா? ஐயோ, இதான் சார் ஆம்பளைங்களோட வீக்னஸ்ங்கிறது. இருந்திருந்து லட்சத்துல ஒருத்தர் தான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுல இருந்து 72 மணி நேரம் கூட நிலைச்சு நிக்க முடியாது. இப்ப நீங்க எடுத்த முடிவை இந்த கடத்தெருவே பாராட்டுது சார். உங்க வெற்றியை வச்சுதான் நாங்க ஒவ்வொருத்தரா வீட்டை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க இப்படி திடீர்னு வீட்டுல கூப்பிடுங்கன்னு கவுந்து படுத்தா எப்படி சார்? நாடார், தயவு செஞ்சு எங்க வீட்டுல இருந்து யாரையாவது கூப்பிடுங்களேன் சார். நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன். தயவு செய்து மனசை மாத்திக்காதீங்க சார். இத பாருங்க, மனுஷன் தப்பு செஞ்சா நரகத்துக்கு போவான்றது மரபு. ஆனா சம்சாரிக்கு மட்டும் நரகம் கிடையாதான். ஏன்னா அந்த நரகத்தை தான் இவன் பூமியில அனுபவிச்சிடறானே. நாடார், தயவு செஞ்சு எங்க வீட்டுல இருந்து யாராவது கூப்பிட முடியுமா? சாவுகிறாய்க்கு ஆசை காட்டி மோசம் பண்றான். டேய் தம்பி, அந்த 3 நம்பர் வீட்டுல பொம்பளைங்க ரூபத்துல 4 ராட்சசிங்க இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு ராட்சசியை புடிச்சிட்டு வா போ. என்னங்க, செல்லமுத்து நாட்டார் கடையில உங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யாரு? அப்பாவா? அப்பா, அப்பா நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது பாருமா சுருதி, நான் என்ன பண்றது நீயே சொல்லு. அப்பாவோட நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கணும்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சென்டிமெண்டலா முதல் நாள் பரிச்சை அன்னைக்கு ஒன்னா போட்டுன்னு போனான்னு பின்னலுக்கு பச்சை கலர் துணி ரப்பர் பேண்ட் வாங்கி வச்சிருந்தோம். நீங்க என்ன பண்ணேன்? போற அவசரத்துல துணியோட துணியா அதையும் சேர்த்து எடுத்துன்னு போயிட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு பரீட்சை. நான் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பச்சை கலர் துணி ரப்பர் பேண்ட் எனக்கு வந்தாகணும். ஐயோ, ரோம் நகரமே பத்தி எரியறத இங்க நீரோமன் முடிக்க ரப்பர் நான் கேக்குறா. குடி இப்படி. மன்னார்குடி 33 நம்பர் வீடு, ராஜகோபால்சாமி வீதி. ஞாபகம் இருக்கா? அந்த வீட்ல இருந்து ரமாமணின்னு ஒரு பொண்ணை கைப்பிடிச்சாலே, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல நமக்கு கேடுகட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று நடந்ததே, அதாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல மூக்க பிடிக்க 3 ஆரஞ்சு 2 ஆப்பிள் 4 வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளிட்டோ, வெள்ளிக்கிணத்துல வச்சிருந்த திரட்டிப்பாலை நன்னா வழிச்சு முழுங்கிட்டோ, சொம்புல வச்சிருந்த பால்ல துளி கூட எனக்கு கொடுக்காம முடக்குன்னு கைனிப்பானையில மாடு உறிஞ்சின மாதிரி பாலை உறிஞ்சினேளே, அதையாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா? அப்ப இளம பூத்துக்குளுங்கிற மயக்கத்துல ரமாக்குட்டி கடைசி வரைக்கும் என்ன கைவிட மாட்டேன்னு சொன்னேளே, அதையாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா? என்ன ஒட்டு கேக்குறா? புருஷன் முண்டாட்டி ஏதோ தனியா பேசிட்டு இருக்காளே அப்படிங்கிற இங்கதான் இருக்கா? புருஷன் முண்டாட்டி படுத்திருந்தா கூட நடுவுல வந்து படுத்துக்கிற ஜாதி. என்ன அம்மா என்ன அக்கா, எங்கண்ணா விட்டேன்? மொத்தத்துல எல்லாரும் என்ன நடுத்தருல விட்டுட்டீங்க.
யார் நிறுத்தறவுல விட்டா? நீங்க நிறுத்தறவுல விட்டேன். மளிகை கடைக்காரனுக்கு பாக்கி இருக்கு, பால்காரனுக்கு பாக்கி இருக்கு, கரண்ட் பில்லு பாக்கி இருக்கு. இதெல்லாம் கட்டல. என்ன எதுக்கு கட்டிண்டேன்? என்னடா வித்யா, இவன் இப்படியே பேசிட்டு போனா அவன் மொத்தமா எங்கேயாவது ஓடி போயிருவாண்டி. குடு. கண்ணா, ராஜா, சிகாமணி, சிகா, நான் தாண்டா அக்கா வித்யா பேசுறேன். மத்தவெல்லாம் பேய் பிசாசு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அக்காவை விட்டுட்டு போக நோக்கி எப்படிடா மனசு வந்தது? அக்கா உன் மேல கொஞ்சம் நெஞ்ச பாசமா வச்சிருந்தேன். பாசத்தை அப்படியே பொழிஞ்சேனேடா. அப்ப நோக்கி 7 வயசு இருக்கும், எனக்கு 10 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன். அந்த பல்பங்கல் தானே மூக்கல விட்டுண்டது. லட்சம் தடவை அவர்கிட்ட சொல்லிட்டீங்க. இதுக்கு பயந்துட்டு அவர் ஓடியே போயிட்டார். குடுங்க இப்படி. ஏன் பொண்டாட்டிக்கிட்டு இந்த போனை பிடிக்கிறதுக்கு? ஹூ ஆர் யூ? சிகாமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? உன்னை தேடுறதுக்கா இது வரைக்கும் 4000 ரூபாய் செலவிச்சிருக்கேன்டா. 4000மா? நான் 1900 தானே கொடுத்தேன். அதுக்கே இன்னும் கணக்கு வரல. எப்படி 4000 ஆச்சு? சிஸ்டர், கையில இருந்து மிச்சத்தை போட்டிருக்கேன். உங்க கையில ஏது பணம்? வரும்போதே கையும் பையன் வீசி தானே வருவேன். ஐயோ, ப்ரோ நோட்ல கைது போட்டு கடன் வாங்கியிருக்கேன் சிஸ்டர். இங்க பாருங்கண்ணா, நீங்க திரும்பி வரலோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்களை தேடுற சாக்குல தினம் 300 500 நீங்க கொள்ளை அடிச்சிட்டு இருக்கா. அதை என்னால சகிச்சுக்க முடியாது. ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு காசு வாங்கினாரா? இவர் நம்பி 40 பக்கம் நோட்டு கூட யாராவது கொடுப்பாளா? அம்மா, அப்பா அந்த பச்சை ரப்பர் பேண்ட எப்ப அனுப்புறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. ஆனாலும் அவன் ஓடி போன சீரியஸே தெரியாம பேசிட்டு இருக்கேன். நீ பேசுமா. சிகாமணி, கண்ணா, நீ ஏன்டா ஓடி போகணும்? நோக்கு இந்த படகாமணியை கட்டி வச்சதுக்கு நானும் உங்க அப்பா உங்களோட கண்காணாத காசிக்கு ஓடி போகணும். யார பார்த்து படகாமணின்னு சொன்னேன்? நீதான் படகாமணி. ஹலோ, யாராவது என்கிட்ட பேசுங்களேன். சிகாமணி சார், நான் சொன்னேன்ல, தயவு செய்து உங்க முடிவை மாத்திக்காதீங்க. இந்த நம்பருக்கு போன் பண்றது இதான் கடைசி தடவையா இருக்கணும். ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டுங்க சார். இப்போ நான் போனை வச்சிடறேன். ஏம்பா போன் எங்கப்பா? அவர் ஏற்கனவே வச்சிட்டாரு. ஐயோ, வெஸ்டரா? சிஸ்டர், ஒரு 2 ரூபாய் கூட போன் சார்ஜ் கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்க இருந்து நாம பேசுறதுக்கு 2 ரூபா கொடுக்கணும். அவர் அங்க இருந்து பேசுறதுக்கு 2 ரூபா கொடுக்கணுமா? 300 500ன்னு தானே உள்ள போயிட்டு இருந்தது. அது இப்ப 2 ரூபா 1 ரூபா ரேஞ்சுக்கு கீழே இறங்கியாச்சு. இன்னும் 10 பைசா 5 பைசான்னு போறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடணும். யார பார்த்து 10 பைசா 5 பைசா நினைச்சே? 10 பைசா சொன்னேன். உங்க ஆட்சி தெரியா? என்ன நீ கை நீட்டி பேசாதீங்க, கெட்ட கோபம் சொல்லிட்டேன்.